தமிழகம் முழுவதும் 15 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருவண்ணாமலை எஸ்பியாக உதயகுமாரும், காத்திருப்போர் பட்டியலில் இருந்த ரமேஷ் பாபு சென்னையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு படை காவல் கண்காணிப்பாளராகவும் நியமனம். மின்சார வாரியத்தின் நிதி செலவினங்களை குறித்த வெள்ளை அறிக்கை நாளை காலை வெளியிடப்படுகிறது. மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் காலை 10:30 மணிக்கு வெளியிடுகிறார் அமைச்சர் நிர்மல்குமார். காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவுடன் தமிழக காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் சந்திப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எதிர்கால திட்டம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். அன்புமணி உடனான சந்திப்பின் போது அவரை ஆற தழுவி கண்ணீர் கலங்கிய ராமதாஸ். இருவரும் ஆற தழுவியதை கண்டு ஆனந்த கண்ணீர் சிந்திய குடும்பத்தினர். அப்பா அம்மாவின் திருமண நாளில் அவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றேன். இனி நல்லதே நடக்கும். பாமக நிறுவனர் ராமதாஸ் உடனான சந்திப்புக்கு பின் அன்புமணி பேட்டி. அப்பா அம்மாவுடைய திருமண நாள் குடும்பத்துடன் சென்று அவர்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டோம். இனி நல்லது நடக்கும். சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் அலுவலகம் வெளியே பெட்டிஷன் முறையை அறிமுகம். கோரிக்கைகள் விரைவாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சென்றடைய உதவும் வகையில் நடவடிக்கை. TNPSC மூலம் மின்சாரத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட 383 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் மேடையில் இருந்து இறங்கிச் சென்று கர்ப்பிணிக்கு பணி ஆணை வழங்கிய முதலமைச்சர். அக்ஷயலட்சுமி அவர்கள் இவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையில் இருந்து கீழே இறங்கி சென்று அக்ஷயலட்சுமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இவருக்கு இன்னும் 3 நாட்களில் பிரசவ தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு 28ஆம் தேதி பிரசவ தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பணி நியமன ஆணையை பெற வருகை தந்திருக்கிறார். நாளை இந்த உலகிற்கு வருகை தரும் புத்தம் புது உயிரின் பாதுகாப்பிற்கும் நம் தமிழ்நாடு. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் விஜய். மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்ட முதலமைச்சர். மின்சாரத்துறையில் 15,000 பணியிடங்களை நிரப்ப அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் விஜய் ஒப்புதல். மின்சாரத்துறையில் 70,000 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் விரைவில் நிரப்பப்படும் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். முக்கியமான விஷயம், இந்த துறைக்கு 70,000 மேல வேக்கன்ட் இருக்கு. சோ அதுல 15,000 இந்த வருடத்துல ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னு சொன்னோம். உடனடியாக அரை மணி நேரத்தில் 15,000 பேரை ஃபில் பண்றதுக்கான அப்ரூவல் முத இந்த துறைக்கு இப்பொழுதுதான் கொடுக்கப்பட்டது. மின்சாரத்துறை கடந்த 25 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு சீரழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீரழிந்து கிடப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. இப்ப தூக்கி நிறுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது, இப்ப விட்டா இனிமே முடியாது எனவும் பேச்சு. மின்சாரத்துறை சீரழிக்க முடியுமோ அவ்வளவு அளவுக்கு கடந்த 25 வருஷத்துக்கு மேல சீரழிந்து கிடைக்கும் இந்த துறையை இப்ப தூக்கி நிமித்துறதுக்கான நேரம் வந்துவிட்டது. ஏன்னா இப்ப விட்டோம்னா இந்த துறை இதுக்கப்புறம் சீரமைக்கவே முடியாது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சிறப்பு தரிசன டிக்கெட் விலை உயர்த்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு அமைச்சர் ரமேஷ் மறுப்பு. டிக்கெட் விலையை உயர்த்துவது குறித்து பக்தர்களிடம் கருத்துகள் மட்டுமே கேட்டதாக விளக்கம்.
20க்கும் மேற்பட்ட சேவைகள் இருக்குது. அந்த 20க்கும் மேற்பட்ட சேவைகள் அதே கட்டணத்தில் தான் நீடிக்குது. நிர்வாக ரீதியாக சில முறைகேடுகள் அங்கே இருந்தது நமக்கு தெரிய வந்துச்சு. அதற்காக இப்படி ஒரு கட்டண உயர்வை ஏற்கனவே அதிகாரிகள் பரிசீலித்து வச்சுருந்து அதற்கான பொதுமக்களுடைய கருத்து கேட்பு, புரியுதுங்களா, பொதுமக்களிடையே கருத்து கேட்கக்கூடிய அந்த கருத்தை தான் கேட்டுருக்காங்களே தவிர்த்து விலையெல்லாம். தெருவோர உணவு கடைகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் மாற்றும் பொருட்டு தமிழக அரசின் சார்பில் கடன் உதவி திட்டம் அறிமுகம். சென்னை, திருச்சி, மதுரை, சேவை, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் முதற்கட்டமாக கொண்டு வரப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தகவல். ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு பைலட் பேசிஸில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுகாதாரமான ஒரு சூழலை உருவாக்கி அங்கே இருக்கிற உணவு விற்பனை செய்கிற அந்த ஸ்டாலும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக பண்ணி அவங்களுக்கு அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுற அந்த முதலீடு பணத்துக்கும் ஒரு கடன் உதவி வழங்கி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வாழ்த்து தெரிவித்ததால் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம். காங்கிரஸ் கவுன்சிலருக்கு எதிராக திமுகவினர் கூச்சலிட்டதால் இருதரப்பினரும் வார்த்தை மோதல். சென்னை மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களுக்கு இடையே மோதல். மற்ற தலைவர்களை புகழ்ந்து பேசுவதற்காக இங்கு வரவில்லை என அதிமுக கவுன்சிலர்கள் பேசியதற்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு. சென்னை மாநகராட்சியின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் செல்லக்கூடாது, மீறினால் கடும் நடவடிக்கை. மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் பிரியா எச்சரிக்கை. தாவேகாவுக்கு வாக்களித்த மக்கள் ஏன் வாக்களித்தோம் என வருத்தப்படுவதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விமர்சனம். சென்னையில் மின்வெட்டால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் நடிகை த்ரிஷா படத்தை வைக்க வேண்டும் என சுயேட்சை கவுன்சிலர் வாக்குவாதம். கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் படத்தை வைக்க வேண்டுமென திமுகவினரும், இபிஎஸ் படத்தை வைக்க வேண்டுமென அதிமுகவினரும் போர்க்குடி உயர்த்திய நிலையில் த்ரிஷா போட்டோவை ஏன் மாற்றக்கூடாது என வாக்குவாதம். பாஜக, திமுக, அதிமுக என்னும் கொள்கை புடலங்காய் சிபிஎம்முக்கு எப்போதும் இல்லை. திமுக உள்ளே வேறு, வெளியே வேறு. திமுகவின் நாளேடான முரசொலி சண்முகத்தை விமர்சித்து வரக்கூடிய நிலையில் சிபிஎம் எக்ஸ் பதிவு. என்எல்சியின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவை திரும்ப பெற வேண்டும். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கடிதம். இந்தியாவின் முன்னணி வாகன நிறுவனமான பஜாஜ் ஆட்டோ தனது எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியை விரிவுபடுத்த தமிழகத்தில் திட்டம். தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் பஜாஜ் ஆட்டோவின் புதிய ஈவி தொழிற்சாலையை ஈர்க்க முயற்சி செய்வதாக அமைச்சர் கீர்த்தனா தகவல்.
திமுக ஆட்சியில் 500 மின்சார பஸ் கொள்முதல் செய்வதற்காக வெளியிடப்பட்ட டெண்டரை தாவேக அரசு ரத்து செய்தது. நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் டெண்டர் இருப்பதால் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல். புதிய பேருந்து தொடக்க விழாவுக்காக சென்னையில் 300 பேருந்துகள் கொண்டு வரப்பட்ட நிலையில் விழா எப்போது என்றே தெரியாததால் பேருந்து ஊழியர்கள் அவதி. சென்னை கோயம்பேடு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களில் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்ட நிலையில் படுத்துறங்கி பொழுதை கழிக்கும் ஊழியர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பைக் மீது வேன் மோதி பயங்கர விபத்து. பைக்கில் சென்ற இளைஞர் தூக்கி வீசப்பட்ட சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழப்பு. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்திற்கு தர்மன் என பெயர் சூட்டப்பட்டது. மருத்துவர் உடையில் ரஜினிகாந்த் இருக்கும் படத்தின் முதல் தோற்றத்தை வெளியிட்டது படக்குழு. நம்மை பிடிக்காதவர்களுக்கு நாம் எது செய்தாலும் பிடிக்காது. நான் பேசினாலே பிரச்சனைதான் என நடிகர் ரஜினிகாந்த் ஆதங்கம். அப்புறமா வந்து பேசுகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி லாஸ்ட்டு வரும்போது பேச அழைக்கிறோம் சொன்னாலே ஒரு தயக்கமாக இருக்குது. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஜாக்கிரதையாக இருக்கணும். தர்மன் திரைப்படம் 5 ரூபாய் டாக்டரின் கதையல்ல. இது குடும்ப கதையம்சம் த்ரில்லர் கதைக்களத்துடன் உருவாகி வருகிறது. படையப்பா, வேட்டையாடு விளையாடு ஆகிய படங்களின் கலவையாக தர்மன் இருக்கும் என நிகழ்ச்சியில் பேச்சு. 5 ரூபாய் டாக்டர் அப்படின்ற அந்த சின்ன இது போயிட்டு இருக்கு, அவரோட லைஃப் ஸ்டோரி அதெல்லாம் இல்லைங்க. இது வந்துட்டு டாக்டர் ஸ்வாகோடைய ஒரு தர்மன்ற டெட்லி டாக்டருடைய ஸ்வாகான ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபேமிலி வாங்கான ஒரு த்ரில்லர் இது இருக்கிற கதை. அண்ட் நமக்கு பிடிச்ச படம் படையப்பா, நமக்கு கமல் சார் படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் வேட்டையாடு விளையாடு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ந்து 3வது நாளாக ரசாயன நுரை கலந்து வருவதால் பொதுமக்கள் அவதி. ஆற்றில் தேங்கும் நுரைகள் பனிப்பாறைகள் போல காட்சியளித்து விவசாய நிலங்களில் விழுவதால் விவசாயிகள் வேதனை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட உள் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அருணாச்சல பிரதேச மாநிலம் கெயி பன்னியூர் மாவட்டத்தில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு. கரையோரங்களில் இருந்த குடியிருப்புகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு சேதம். ये अंदर में 10-15 तो क्वार्टर था, पूरा खत्म. अंदर में आदमी ताना नहीं है, मालूम नहीं. अभी 6 बजे से शुरू हुआ है पानी आना. देखो पूरा क्वार्टर खत्म. ये देखो, ये पूरा क्वार्टर है. ये देखो पूरा अंदर. மும்பையில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. தாழ்வான பகுதிகள் மற்றும் பிரதான சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. மும்பை மாநகராட்சி பணியாளர் ஒருவர் பாதாள சாக்கடை கால்வாயில் தவறி விழுந்ததால் பரபரப்பு. மாநகராட்சி மேயருடன் மழை பாதிப்பு நிலவரத்தை ஆய்வு செய்தபோது நிகழ்ந்த விபரீதம். கொல்கத்தாவில் கட்டுமானத்தில் இருந்த மேற்கூரை இடிந்து விழுந்து பயங்கர விபத்து. தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் மீட்புப் பணிகள் மும்முரம்.
கூட்டுறவு தொழில்சார் கல்வி கட்டண உயர்வை கண்டித்து எஸ்எஃப்ஐ அமைப்பினர் கேரள தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி. போராட்டக்காரர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்த காவல்துறையினர். மத்திய அரசின் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் திருத்தம். சட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே எச்சரிக்கை. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் மொராக்கோ ஹைதி அணிகள் பல பரீட்சை. நாளை அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து பிரேசில் அணிகள் மோதல். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை காலை 6:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா தென்கொரியா அணிகள் பல பரீட்சை. நாளை காலை 6:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் செக் குடியரசு மெக்சிகோ அணிகள் மோதல்.